ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் கொடுத்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டில் தங்கத்தின் விலை இன்றைக்கி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பர்டிகுலர்லி 40 to 100 ருபீஸ் பர் கிராம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஜூன் 12 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் அதிகரித்து 9100 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மத்தியில் நாளை ஜூன் 13 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். இந்த 2 நாட்களுக்குள்ளாகவே தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு 155 ரூபாய் அதிகரித்திருக்கு. நேற்றைக்கு 75 ரூபாய், இன்றைக்கு 80 ரூபாய்னு இந்த 2 நாளைக்குள்ளாகவே ஒரு கிராமுக்கு 155 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதன் மத்தியில் நாளைக்கும் தங்கம் விலை ஒரு சிறு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் படி இருக்குது. ஒரு துயரமான செய்தி, ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகிற ட்ராவல் டைமில் கிட்டத்தட்ட 240 பேசஞ்சர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 150 ப்ளஸ்க்கு ஆல்ரெடி ஸ்பாட் டிக்ளேர் சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்டு ஒரே ஒரு பேசஞ்சர் தான் இப்போதைக்கு சர்வைவ் ஆகிருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா குஜராத் எக்ஸ்-சிஎம் விஜய் அவரும் இறந்துருக்காரு. ஒரு சில பேசஞ்சர்ஸ் ரொம்ப ஒரு துயரமான நிலைமையில் ரொம்பவும் எரியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய நிலைமை என்னென்னு தெரியல. ஸோ ஆல் டுகெதர் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் சர்வைவ் ஆகிருக்காரு. ஏற்கனவே பல பேசஞ்சர்ஸால் ஏர் இண்டியா விமானத்தில் நிறைய புகார்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா அங்கே எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை, ஏசி ஒர்க் ஆகலை, லைட் ஒர்க் ஆகலைன்ற நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துகிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேடே அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஃப்ளைட் ஓட்டுற பைலட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அவங்கள ரீச் ஆகி அவங்க இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளாவே பார்த்திங்கன்னா இது கிராஷ் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது கிராஷ் ஆன ஹாஸ்டல்லையும் அங்கேயும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். எத்தனையோ பிளான்ஸோடு அவங்க ட்ராவல் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு வேளை ஸ்டடீஸ்க்காக போயிருக்கலாம், புது பிஸ்னஸ்க்காக போயிருக்கலாம், அவங்கள வழி அமைச்சு வச்ச ரிலேட்டிவ்ஸ் கூட மகிழ்ச்சியாக அமைச்சிருக்கலாம். ஒரு சில பேர் நம்ம திரும்ப அவங்கள பார்ப்போம்னு சொல்லி தைரியமாக சோகத்தோடு கூட அனுப்பிச்சி வச்சுருக்கலாம். பட் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சேடஸ்ட் ஃபேஸாக இருக்கும். இந்த துயரமான சம்பவத்தை அவங்க தாண்டி வருவதற்கு நம்ம எல்லாம் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிப்போம். அண்டு ஸோ நாளைக்கான தங்கம் விலை பார்த்திங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கிராமுக்கு 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் நாளை காலையில் 8:30 or 9 o'clock கொடுக்குறேன். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அப்படி தான் நைட்டில் இருந்த ஸ்டேட்டஸ் மார்னிங்கில் இன்றைக்கி மாறிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.